ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த வாரம் ஒரு குருத்வாராவில, சிக் குருத்வாராவில குடுக்குற ஒரு பிரசாதம். கடா பிரசாதம்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சு, அதில ஒரு 1/4 கப்பு நெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி இது 1/2 கப்பு நெய் விடணும். நான் 1/4 கப்பு தான் ஊத்தியிருக்கேன். நீங்க 1/2 கப்பு வேணா ஊத்திக்கோங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதில 1/2 கப்பு கோதும மாவு. கோதும மாவு வந்து நம்ம இதில அ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து விடணும். வறுத்து அந்த கலர் மாறி வரும் பாருங்க. இது வந்து அவங்க குடுக்கும்போது எப்படின்னா, ஸ்பூன்ல தான் எடுத்து குடுப்பாங்களாம் குருத்வாராவில. அப்ப நம்ம கையில வச்சோம்னா, நெய் வந்து கை விரலுக்குள்ள வழிஞ்சு கீழ விழுமா. அந்த அளவுக்கு நெய் ஊத்தி தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆனா டேஸ்ட்லாம் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு. பாருங்க லோ ஃப்ளேம்ல போட்டு ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இப்படி வறுத்து விட்டுட்டே இருக்கணும். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்க முடியுது. கரெக்ட்டா இருக்கு பாருங்க. நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கும்போது, இனி நம்ம வந்து 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி, அது இந்த மாவுக்குள்ள டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளறி நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா, இனி நம்ம இதில ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து 1 கப்பு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துட்டு, நல்லா கிளறி, அந்த மாவெல்லாம் அந்த தண்ணியில கரைஞ்சு வந்து கிளறிட்டே இருக்கணும் பாருங்க. கிளறி அந்த தண்ணியெல்லாம் வத்தி, அந்த கடாயிலேருந்து விட்டு வர்ற பருவம் வர்ற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருந்துட்டு, பாருங்க இப்ப திரும்ப ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்த போறேன். அப்பதான் அந்த மாவு நல்லா வெந்து, அந்த ஆக்சுவல் டேஸ்ட் வரும். திரும்பவும் இத கரைச்சு விட்டு, திரும்பவும் வத்த வைக்கலாம். பாருங்க நல்லா சாக்லேட் மாதிரி இல்ல, க்ளோஸியா நல்லா வந்துருச்சு. இனி இப்படியே கிளறிட்டே இருக்கும்போது, இனி நம்ம ஒரு 3 4 ஏலக்காய் இடிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஆஹா! சூப்பரா இருக்கு. பாருங்க நெய் விட்டு தெரியுது. இப்பதான் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். நான் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இனி வந்து இதில ஏதாவது நட்ஸ் எல்லாம் சேர்க்கிறதுன்னா, வறுத்தெல்லாம் சேர்க்க தேவையில்ல. சும்மாவே போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இத நல்லா கிளறி விட்டுட்டு, அவ்வளோதான். அப்படியே ஸ்பூன் கூடயே வருது பாருங்க. இப்ப இனி நம்ம நான் நறுக்கி வச்ச பாதாம் தான் சேர்க்கிறேன். வேற எதுவும் சேர்க்கல. நீங்க என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டா போதும். இனி இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். எந்த பாத்திரத்தில மாத்துனாலும் அதோட ஷேப் வரும். பாருங்க ஸ்பூன்ல எடுத்தா அப்படியே அழகா வருது. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் புது வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.